ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதிக்காக காஃபி போடுறதுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம விஜயா பார்த்துட்டு யாரோ திருடி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே கூப்பிடுறாங்க. நம்ம ரவிக்கு வந்து ஷேமாக போயிடுது. ஆனால் ரவின்ற விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரியறதில்ல. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு அழகாக தூக்கிட்டு வராங்க நம்ம ரவியை. டே ரவி நீயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம விஜயா இருந்துட்டு என்னடா ரவி இது கோலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு என்ன ஆண்டி, அவனோட ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்ருக்கேன், என்னுடைய ட்ரெஸ்ஸை அவன் போட்டிருக்கான், இதில் போய் என்ன இருக்குது, எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம முத்து இருந்துட்டு டே ரவி இதுலேயும் நீ சூப்பராக தான்டா இருக்கிற, ஹேண்ட்ஸமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நம்ம ரவிக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. உடனே போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு சரி மனோஜ், அத்தையோட பேரையே கடைக்கு வச்சுருவோம், சரி நம்ம போய் பணத்தை செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஓனர்கிட்ட போயிட்டு சார் இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. எங்கப்பா முத்து வரலையா அப்படின்னு சொல்லி ஓனர் கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு அவர் எதுக்கு, நாங்கள் தானே வாங்க போகிறோம், நாங்கள் வாங்குறவங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம், அவர் எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி பேசுகிற நீ, அவரோட நல்ல மனசுக்காக தான் நான் இந்த கடையவே கொடுக்க ஒத்துக்கினேன், அவர் இல்லாமல் கண்டிப்பாக நான் இந்த கடையை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி இருந்துட்டு மனசுக்குள்ளே அந்த முத்துவை எங்கே பார்த்தாலும் நல்லவனாகவே நினைக்கிறாங்க. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை, கடை காட்டுற விஷயத்துலையா இருக்கட்டும், பேர் வைக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவன் சொல்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பணம் கொடுக்கறதுக்கு கூட அவன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக ஓனருக்கு. அவர் சரியான குடிகாரர், சரியான பொறுக்கி, அவர் போய் முதல்ல நாங்கள் கடை வாங்க போகிறோம், அவர் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வரும் வந்து ரொம்பவே திட்டுறாங்க ரோகிணி ஓனர்கிட்ட. ஓனர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், அவரோட நல்ல மனசுக்காக மட்டும்தான் நான் தரேன், அவர் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த கடையை எழுதி கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு நம்ம ஓனர் இருந்துட்டு. ரோகிணியுமே வேறு வழி இல்லாமல் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்கும்?